சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஜெய் பராசக்தி மகாமாய் கி பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ர ஏகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுஹு. அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளால் இந்த 2025 ஆண்டுக்கான ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம சிறப்பு அந்தர்யோகத்தினுடைய முதல் உபன்யாசத்தை இப்பொழுது துவக்க இருக்கின்றோம். அன்னையின் அருளாலே அம்பிகையினுடைய 1000 திருநாமங்கள் என்ற மந்திர தொகுப்பு, அம்பாளுடைய புனிதமான பெயர்கள், அவை மந்திர சக்தி வாய்ந்தவை. அந்த மந்திர தொகுப்பை 1000 திருநாமங்கள், சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 1000 திருநாமங்களையும் ஓதிக்கொண்டே இருந்த, கருத்தூன்றி ஓதிக்கொண்டே இருந்தால் நமக்கு ஒன்று புலப்படும். இந்த நாமங்கள் இப்போ இருக்கிற வரிசை கிரமத்தை அப்படியே நம்ம எடுத்துக்கொண்டு வந்தால் அதில் சில இன்னென்ன தலைப்புகள்னு கொடுத்து வச்சுருக்காங்க, அப்படியே வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே. ஆனால் இந்த நாமங்களை ஆழ்ந்து சிந்தித்து கொண்டு சொல்லும் பொழுது வேறு வகையாகவும் இவற்றை வகைப்படுத்தலாம் அப்படின்னு தோணும். கருத்துக்கு ஏற்ப வேறு வகையாகவும் இவை கூட்டம் கூட்டமாக பிரிக்கலாம் 1000 நாமங்களை அப்படின்னு தோணும். அப்படி அம்பாள் நமக்கு கொடுத்த ஒரு தெளிவில் இந்த 1000 நாமங்களையும் 9 பெரும் தலைப்புகளாக பிரிக்கலாம் என்று தீர்மானித்தோம். அம்பிகையின் அருள் வடிவம், அம்பிகையின் தேவதா ரூபங்கள். முதல் தலைப்பு அம்பிகையின் அருள் வடிவம். 2வது அம்பிகையின் தேவதா ரூபங்கள். 3வது அம்பிகையின் விபூதிகள். அம்பிகையின் விபூதிகள். 4வது அண்டநாயகி. அண்டநாயகி. 5வது தலைப்பு அருட்தாய் அம்பிகை, அவளுடைய தாய்மை. 6வது அம்பிகையை போற்றுவோம். அம்பிகையை எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு இதிலே சொல்லி கொடுத்துருக்கு லலிதா சகஸ்ரநாமத்திலேயே. அதையெல்லாம் தொகுத்தெடுத்து அம்பிகையை போற்றுவோம் அப்படின்னு ஒரு தலைப்பு. அப்புறம் அம்பிகை வழிபாட்டில் யோக சாதனம். அம்பிகை வழிபாட்டில் யோக சாதனம், தியானம், குண்டலினி, இதை பற்றியெல்லாம் வருது. அப்புறம் சக்தி உபாசனைக்கே உரிய சில விஷயங்களும் இருக்குது. அம்பிகை வழிபாட்டில் யந்திரம், தந்திரம், மந்திரம்,
அதுக்கு சில நாமங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமானது பரபிரம்மமும் பராசக்தியும் ஒன்றே. பரபிரம்மமும் பராசக்தியும் ஒன்றே. இப்படி 9 தலைப்புகள். இந்த 9 பெருந்தலைப்புகளை ஒவ்வொரு தலைப்புக்குள்ளும் உட்தலைப்புகள் உண்டு. ஒவ்வொரு தலைப்புகளுக்குள்ளும் உட்தலைப்பு இருக்கு. இப்போ நாம் இந்த 2016 இந்த அந்தர்யோகம் ஆரம்பித்தோம். இந்த 9 வருஷங்களில் 2 பெருந்தலைப்பு, அதன் கீழ் உள்ள எல்லா உட்தலைப்புகள் நாமங்கள் எல்லாம் ஓரளவு ஆராய்ச்சி பண்ணி முடிச்சாச்சு. 3வது உட்தலைப்புக்கு வந்திருக்கோம். அந்த 3வது உட்தலைப்பில் 3வது பெருந்தலைப்பில் அதுக்குள்ளே 7 உட்தலைப்புகள் இருக்குது. அதில் 3 முடிச்சிட்டோம். இப்போ 4வது சொல்லணும், கலாரூபிணி. 3வது பெருந்தலைப்பு அம்பிகையின் விபூதிகள். விபூதி அப்படின்னா வெளிப்பட தெரிகின்ற மகிமை. விபூதினா என்ன? வெளிப்பட தெரிகின்ற மகிமை. அது உள்ளடங்கி இருக்கிற ஆற்றலா மட்டும் இருந்தால் அதை யோக சக்தின்னு சொல்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் அது வெளிப்படும் பொழுது அதனை விபூதின்னு சொல்கிறோம். அந்த அம்பிகையின் விபூதிகளுக்குள்ளே அதை 7 உட்தலைப்பாக பிரிக்கிறோம். மாயாமயி அம்பிகை, பிரபஞ்ச ரூபத்தில் அம்பிகை, அம்பிகையும் வேதங்களும், கலாரூபிணி, அம்பிகையின் மனோதத்துவமும், அம்பிகையின் கல்யாண குணங்கள், அம்பிகையின் மகிமைகள். இத்தனை பிரிவுகள். இதில் முதல் 3 முடிச்சாச்சு. இப்போ 4வதான கலாரூபிணி. அம்பிகை கலைகள் வடிவமாக இருக்கின்றாள். இதுக்கு என்னென்ன நாமங்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நாளைக்கும் இந்த 3 நாட்களை நம்ம பார்க்க போவது கலாரூபிணி. அப்புறம் நேரம் இருக்கும் எப்படியும் அம்பிகையும் மனோதத்துவமும், அதில் ஒரு சில தலைப்புகளையும் பார்க்கலாம். கலாரூபிணி. இப்போ அம்பாள் கலைகளின் வடிவாக இருக்கின்றாள். அன்னை பராசக்தி கலைகளின் வடிவாக இருக்கின்றாள் என்பதை குறிப்பிடக்கூடிய நாமங்கள் 17. அந்த நாமங்களை மட்டும் முதல்ல சொல்கிறேன். சதுஷ்டி கலாமயி 236வது நாமம். 64 கலைகள் மயமாக இலங்குகிறாள் அன்னை பராசக்தி. அடுத்து கலாவதி 327வது நாமம். கலைகளை உடையவள். கலாலாப்பா 328வது நாமம். கலைகளையே பேச்சாக படைத்தவள். அடுத்தது 611வது நாமம். கலாத்மிகா, கலைகளின் வடிவத்தில் இருப்பவள். 612 கலாநாதா, கலைகளுக்கு தலைவி. 613 காவ்யாலாப வினோதினி, காவியங்களில் விளக்கத்தில் மேலாம் மகிழ்ச்சி அடைபவள். காவ்யாலாப வினோதினி. 640 வாகதீஸ்வரி, வாக்குகளுக்கெல்லாம் தலைவி. சித்கலா 728வது நாமம். ஞானத்தை அடிப்படையாக கொண்ட கலைகள் மயமாய் இருப்பவள். நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இப்போ தேடினீங்கன்னா நேராயிடும். 738 லாஸ்யப்பிரியா, ஆடலில் பிரியம் உள்ளவள். 739 லயகரி, ஒடுக்கத்தை உண்டு பண்ணுபவள். 794 கலாமாலா, கலைகளை மாலையாக அணிந்திருப்பவள். 797 கலாநிதிஹி, கலைகளையே தன்னுடைய செல்வமாக உடையவள். காவ்யகலா
கவிதை இயற்றும் கலை இயல்பில் கலை வடிவத்தில் இருப்பவள். 799 ரசஜ்ஞா, வெவ்வேறு பாங்குகளை ரசிக்கும் இயல்பு உடையவள். 800 ரசசேவதீஹி, அமிர்தத்தின் களஞ்சியமாய் இருப்பவள். 857 கான லோலுபா, இசையில் மனதை செலுத்தி மகிழ்பவள். 903 கலைகளில் வல்லவள். என்ன நாமம்? கல்யா. இந்த நாமங்களில் 17 நாமங்கள் கலைகள் எப்படி அம்பாளின் மகிமையை விளக்குகின்றன, அம்பாள் எப்படி கலைமயமாக இருக்கிறாள்ங்கிறத சொல்லுகிறது. 17 நாமங்கள். இதை 3 குறுந்தலைப்புகளாக பிரித்து கொள்கிறோம். எப்படின்னா, கலைமயம் ஆனவள். கலைமயம் ஆனவள் அப்படின்னா அவளே அந்த கலைகளாக ஆகியிருக்கிறாள். இந்த உலகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, கடவுள் வேறு உலகம் வேறு, அதை அவர் ஆளுகிறாங்கிறது இல்லை, கடவுள் தான் உலகமாக ஆகியிருக்கிறார். அதனால் அம்பாள் தான் இந்த கலைகளெல்லாம் ஆகியிருக்கிறாள். இப்படி சில நாமங்கள் சொல்லுகின்றன. 236 236 சதுஷ்டி கலாமயி, 328 கலாலாப்பா, 611 கலாத்மிகா, 728 சித்கலா, 797 கலாநிதி, 798 காவியகலா. இதெல்லாம் கலைமயம் ஆனவள், அவளே கலைகளாக வடிவெடுத்திருக்கிறாள் அப்படிங்கிறத விளக்குகின்றன. அப்புறம் கலை அரசியாக இருக்கின்றாள், கலைகளுக்கு தலைவியாக இருக்கின்றாள். அதை சொல்லக்கூடிய நாமங்கள் 327 கலாவதி, 612 கலாநாதா, 640 வாகதீஸ்வரி, 794 கலாமாலா, 903 கல்யா. இதெல்லாம் அம்பாள் கலை அரசி என்கின்ற கருத்தை விளக்குகின்ற நாமங்கள். கலா ரசிகா அப்படின்னும் சில நாமங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா 613 காவ்யாலாப வினோதினி, 738 லாஸ்ய பிரியா, 799 ரசஜ்ஞா, 800 ரசசேவதீஹி, 857 கான லோலுபா, 739 லயக்கரியும் இங்கே வச்சுக்கிறோம். இப்படி 3 தலைப்புகளாக பிரித்து கொள்கிறோம் கலைகளை பற்றி உள்ள 17 நாமங்களை. இப்போ ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். இந்த நாமங்களின் விளக்கத்துக்குள்ளே செல்வதற்கு முன்னால் கலை என்கிற கருத்தை கொஞ்சம் விளக்குவோம். கலை என்பது வாழ்க்கைக்கு இனிமையும் அழகும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாடு. சாதாரணமாக பேசுகிறோம், தினசரி வாழ்க்கையில் ஒருத்தருக்கு கருத்தை பரிமாறிக்கொள்வதற்கு பேச்சு பயன்படுகிறது. அதையே அழகாக எடுத்து சொன்னால் அது ஒரு கலை. அதே நிறைய பேர் கூட்டமாக இருக்கும் பொழுது ஒருத்தர் அந்த கூட்டத்துக்கு எடுத்து சொல்லுகிறத சிறப்பாக செய்தால் அது ஒரு கலை. அப்போது கலை என்பது சாதாரணமாக செய்யக்கூடிய செயலையும் அழகாக செய்யும்போது அது கலையாகிறது. அந்த கலை என்று சொல்லிவிட்டாலே எப்படி இந்த சாதாரண செயல் அழகான செயலாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு ஒழுங்குபாடு இருக்கு. நாம் சாதாரணமாக இயல்பு வாழ்க்கையில் நாம் விருப்பப்படி பேசுவது நடப்பது அதெல்லாம் நாம் செய்கிறோம். அதே செயல்களை ஒரு குறிப்பிட்ட கிரமப்படி முறைப்படி செய்யும்போது அதில் ஒரு அழகு வந்து விடுகிறது. மார்ச் பாஸ்ட் என்ன சுதந்திர தினத்துக்கோ குடியரசு தினத்துக்கோ தலைநகரில் நடத்தக்கூடிய அதெல்லாம் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது.
ஒன்று போல் எல்லாரும் காலை தூக்குறாங்க. அப்படி ரொம்ப அழகாக இருக்குது. விதவிதமாக அதை செய்து காட்டுகிறார்கள். இராணுவத்துக்குள்ளே கலையை கொண்டு வந்திருக்காங்க. அழிக்கும் தொழிலாகிய இராணுவத்தில் கூட கலையை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதில் ஒரு ஒழுங்குப்பாடு இருந்தால் அதுவே ஒரு ரசிக்கத்தக்க அம்சமாகிறது. அதை பார்க்கும்போது மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியும் இனிமையும் வருகின்றது. அப்போ தான் அதை கலைன்னு சொல்லுவோம். கத்தி இதெல்லாம் ரொம்ப ஒழுங்காக தான் இருக்குது. ஆயுதங்கள் அதனுடைய ஒழுங்கை பார்த்தா நமக்கு மகிழ்ச்சியாக வருது, பயமில் வருது. அதனால் அது அதில் திறமை இருக்குது, ஆனால் கலை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்போது ஒழுங்குபாட்டோடு கூட ஒரு இனிமையும் மனதை மகிழ்விக்கிற தன்மையும் இருக்கணும். இப்படி சொன்ன உடனே நம்ம பெரியவங்க சிந்திச்சாங்க, வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் இந்த இனிமையாக இருக்குங்கிற செட்டுக்குள்ளே கொண்டு முடியாது. ஒரு ஒழுங்குபாடு இருக்குது, ஆனால் ஒரு பயன்பாடும் இருக்குது. வாழ்க்கைக்கு, நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய சில செயல்பாடுகளை கலைகளில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை இன்றைக்கு நாம் கலை அப்படின்னு நினைக்க மாட்டோம் பெரும்பாலும். ஆனால் அது கலைன்னு சொல்லியிருக்காங்க முந்தி. அப்போது கலை என்று சொன்னால் 2 வகையாக பிரிச்சிடலாம். 2 வகையிலுமே திறமையான செயல்பாடு இருக்குது. ஒரு தொழிலாக நடைமுறை பயன்பாட்டுக்கு உள்ள பொருட்களை தயாரிப்பது, அதன் மூலம் சம்பாத்தியம் பண்ணுவது, அதுக்குரிய விஷயங்களும் கலைகள் தான். மன உல்லாசத்திற்காக, மகிழ்ச்சிக்காக மட்டும் செய்யப்படுவது, அதில் சைடில் கொஞ்சம் பண சம்பாத்தியமும் வருகிறது, அவை கலைகள். 2 விதமாக கலைகளை பிரிக்கிறோம். மன உல்லாசத்திற்காக, மகிழ்ச்சிக்காக செய்யப்படுவது கலை, சம்பாத்தியத்திற்காக செயலை திறமையாக செய்வது கலை. இப்படி கலைகள் எல்லாம் இருக்கு. கலைகளில் தற்காலத்தில் அதை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்ன, நுண்கலைகள், ஃபைன் ஆர்ட்ஸ், அந்த கலையை நிகழ்த்தி காட்டுவதற்கும் பார்த்து ரசிப்பதற்கும் நல்ல ஒரு சிறப்பு திறமை வேணும். அப்படிப்பட்ட கலைகளை நுண்கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நுண்கலைகள் ரொம்ப நுண்மையானவை, நுட்பமானவை. ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க, சுவாமி சித்வானந்த மகாராஜ் தன்னுடைய உபன்யாசங்களில் குறிப்பிடுவாங்க. ஒரு சங்கீத கச்சேரி நடந்தது. ஒரு பெரிய வித்வான் பாடிக்கொண்டிருந்தார். அதில் சங்கீத கச்சேரி, நம்ம கர்நாடக சங்கீதத்திலேயே நிறைய பாடல்கள் பாடினாலும் சில இடங்களில் ராகம், தானம், பல்லவி அப்படின்னு வைப்பாங்க. அந்த ராகம் என்னங்கிறத, என்ன எழுத்துக்கள், வார்த்தைகள், அந்த சாகித்யங்கிற இந்த லிரிக்ஸ்னு இப்போ சொல்கிறோமே, அதை சாகித்யம்னு சொல்லுவாங்க. இது கலை, இசைக்கலையில் அந்த சாகித்யம் இல்லாமலே ராகத்தினுடைய சாயலெல்லாம் காட்டுவாங்க. ஆ ஊ இப்படி சொல்லிக்கிட்டே இது அந்த பாட்டினுடைய ராகத்துக்கு ஏற்றபடி அந்த ஆங்கிற ஒலியை மட்டும் இப்படி இழுத்து இழுத்து விதவிதமாக சொல்லுவாங்க. இதில் அந்த கலைஞனுடைய திறமையெல்லாம் காட்டுவாங்க. அந்த குரல் வளைய, தொண்டையை எப்படியெல்லாம் அவர் அசைக்கிறார். வீணையை நாம் இப்படி மீட்டுறதை பார்க்குறோம். வயலினே ஒரு குச்சியை வச்சு கிருன்னு இழுக்கிறாங்க அந்த வில்லுங்கிறத வச்சு. இவர் தொண்டையில் தானே அவ்வளவும் பண்ணணும், அவ்வளவும் பண்ணுறார். இதை ஆலாப்பனை அப்படின்னு சொல்கிறோம். இப்படியெல்லாம் ரொம்ப அழகாக ஆலாப்பனையெல்லாம் பண்ணி அவர் செய்து முடித்த உடனே இந்த வீணை மாதிரி வீணையோ வயலினோ வாசிக்கிறவர் அதெல்லாம் அவர் அதில் வாசிச்சுக்காம்பார் வாத்தியத்தில். அவர் முடித்த உடனே இந்த மிருதங்கம் தாளக்கலைஞர் இருப்பார், அவருக்கு ஒரு தனி டைம் கொடுத்து அவர் திறமையெல்லாம் காட்டுவார். ஆவர்த்தனம், தனி ஆவர்த்தனம் பண்ணுவார். இதெல்லாம் ஒருத்தருக்கு கலையை பற்றியே தெரியாத ஒருத்தர், சங்கீதத்தை பற்றி தெரியாத ஒருத்தர், அவருடைய நண்பர் ரொம்ப பெரிய ரசிகர். நீ பாரு, கேட்டு பாரு, உனக்கு நல்லா இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா, டிசம்பர் மாதம் வந்துருத்தேன், இந்த சங்கீத சீசன் வந்துருத்தேன் நான் சென்னையில், அப்படி இருக்கும் வா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டார். உக்காந்தார். இவங்க பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்காங்க, இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. என்ன
ஆலாப்பனை, அதில் வாத்தியத்தில் வாசிக்கிறது, தனி ஆவர்த்தனம் எல்லாம் நடக்கிறது. ஆமாம், எவ்வளோ நேரம் இந்த ஒரே ஆளே கத்திட்டுருக்காரு, வேற யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டானா. இந்த கலையை பற்றி தெரியாதவர் கேட்குறாரு, எவ்வளவு நேரம் ஒரே ஆளையே கத்திட்டுருக்காரு, வேற ஆள் வரமாட்டாங்களா? அப்போ அவருக்கு ரசிக்க தெரியல, அதனுடைய நுணுக்கம் தெரியல. இவரே உட்காந்து சினிமா பாட்டை போட்டு விட்டா டும் டும்னு அடிக்கும்போது அவருக்கு நல்லா இருந்திருக்குமா இருக்கும். நுண்கலைகள் அப்படின்னா அதனுடைய ரசனைக்கே ஒரு பெரிய திறமை, பயிற்சி வேண்டி இருக்கு. அப்படிப்பட்ட நுண்கலைகளில் சங்கீதம், நடனம், ஓவியம் இதெல்லாம் வரும். அதனுடைய சிறப்பு நமக்கு பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சாது, கேட்ட உடனே பார்த்த உடனே தெரிந்திராது. ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயம். அதனால் அது ஃபைன் ஆர்ட்ஸ், நுண்கலைகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் சில கலைகள் அதில் திறமை இருக்கும், அழகு இருக்கும், ரசிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு அது உயர்ந்து போகும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அப்ளைடு ஆர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது செயல்முறை பயன்பாட்டில் வந்த கலைகள். இப்போ உதாரணமாக கட்டடக்கலையும் நுண்கலையில் தான் சொல்லணும். இது செயல்முறை பயன்பாட்டில் வந்த கலைன்னா, இப்போ உதாரணமாக ஒரு பாத்திரமே செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டம்ளர்னு சும்மா அப்படி முழுக்குன்னு ஒரு டிசைன் இல்லாமல் இருக்குது, அது ஒரு அமைப்பு. வேலை முடிஞ்சிருது, வாங்கிட்டா ஏதோ தண்ணியோ பாலோ ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். அதுலேயே டிசைன்லாம் போட்டிருக்கும் பாருங்கள். அப்போது அதில் ஒரு கலை அம்சம் வந்து விடுகிறது. குளிருக்கு போத்திக்கிறதுக்கு ஒரு ஷால் வேணும், அது சும்மா பிளெயினாக இருக்கலாம். அதில் டிசைன் போட்டுட்டா காஷ்மீர் ஷால், காசியில் வாங்கின பட்டு ஷால். அப்போ அதிலெல்லாம் ஒரு கலை நுணுக்கம். காஞ்சிபுர பட்டு புடவை, அதில் ஒரு கலை நுணுக்கம் இருக்குது. அப்போது அதை பயன்பாட்டில் உள்ள பொருளையும் அழகாக செய்வது அப்ளைடு ஆர்ட்ஸ். அப்புறம் இந்த கலைகளை எல்லாம் நாம் பார்க்கக்கூடியவர்கள் எப்படி அதை எந்த நேரத்தில் அதை கவனிக்கிறோம், எப்படி அதை ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறத வச்சும் பிரிச்சிருக்காங்க. சில கலைகளெல்லாம் கலைஞன் செய்து கொண்டு இருக்கும்போதே நம்ம பார்க்கணும், கேட்கணும். இப்போ பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், பாடும்போதே நம்ம கேட்குறோம், லைவாக கேட்குறோம்ல. ஆனால் ஓவியம் வரையும் போது பார்க்க மாட்டோம், வரைஞ்சி முடிச்சுட்டு எக்ஸிபிஷன் வைப்பாங்க. அப்போது லைவாக கேட்கக்கூடிய சில கலைகள் இருக்குது. இசை, நடனம், நாடகம், அதெல்லாம் அவங்க மேடையில் நிகழ்த்தி காட்டணும். தப்பு விட்டால் அதையும் நம்ம பார்த்துருவோம், அதில் உள்ள ஆபத்து அவனுக்கு. அப்போ அதெல்லாம் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. செய்து காட்டுகின்ற கலைகள், நிகழ்த்தி காட்டுகின்ற கலைகள், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். சில இதுக்கு பேர் விஷுவல் ஆர்ட்ஸ், காட்சி கலைகள். அது என்னன்னா, அவன் செய்து முடிச்சிருவான் கலைஞன், அப்புறம் நம்ம பார்ப்போம். அது என்ன? ஓவியம், சிற்பம், இதெல்லாம் விஷுவல் ஆர்ட்ஸ். செய்தப்புறம் நம்ம அதை பார்த்து மகிழணும். செய்து கொண்டிருக்கும் போதே பார்த்து கேட்டு மகிழ்வது விஷுவல் ஆர்ட்ஸ். செஞ்சு முடித்த இது பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். செய்து முடிச்சப்புறம் அதை பார்த்து ரசிப்பது விஷுவல் ஆர்ட்ஸ். இப்படி கலைகளை செய்வதை வச்சு இப்படி பிரிச்சிருக்காங்க. அப்புறம் லிட்டரரி ஆர்ட், இலக்கியமும் ஒரு அருமையான கலை. இலக்கியம் முழுக்க முழுக்க சொற்களை எப்படி பயன்படுத்துவதுங்கிறதுல உள்ள அழகு சிறப்பு தான். இப்படி கலைகளையெல்லாம் நாம் பல விதமாக தற்காலத்தில் சிந்திக்கிறோம். இப்போ நாம் இதெல்லாம் எப்படி அம்பாள்கிட்ட இதெல்லாம் இருக்குது. சகோதரி நிவேதித்தை சொல்கிறா, மேல்நாட்டவர்களாகிய நம்மகிட்ட ஒரு இது என்ன அப்படின்னா, வீட்டைன்னு ஒன்று கட்டிட்டு அதில் அழகான சாமான்களெல்லாம் அடுக்கணும் ஷோகேஸில் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இவங்கள்லாம் வீட்டையே அழகாக கட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நடைமுறை விஷயங்களில் கூட ஒரு அழகு மிளிரும்படி செய்வது இந்தியர்களின் போக்கு. ஒரு பொருள் அழகாக இருக்கும்போது அப்படியே நம்முடைய இதயத்தை கவர்கிறது.
அப்போ நம்முடைய இதயத்துக்கும் அந்த கலைஞன் உருவாக்கி அந்த கலை படைப்புக்கும் இடையில தடை ஏதும் இல்லாமல் விருன்னு அங்கே போயிடுதான் அது. அப்படி இந்தியர்களுடைய இதயங்கள் கலையை கவனித்து ரசித்து ரசித்து பழக்கப்பட்டிருப்பதனால வெகு எளிதாக கலைஞனோடு அது தொடர்பு கொள்ளுகிறது. அப்படிலாம் நம்ம நாட்டினுடைய கலை சிறப்பை சகோதரி நிவேதித்தை ரொம்ப அழகாக பாராட்டுறாங்க. அப்போ அம்பாளுக்கு இப்படியெல்லாம் இறைவனையே கலையோடு சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்குறோமே. நடராஜன் சிவபெருமானுக்கு பேரே ஆடலரசன். கண்ணன் புல்லாங்குழலோடு தான் எப்போதும் நினைக்கப்படுகிறான். கண்ணன் புல்லாங்குழல் ஊதின போது எதெல்லாம் வசப்பட்டதுன்னா மனுஷன் மட்டும் இல்லை, கோபிகள் கோப்பர்கள் மட்டும் இல்லை, ஆனிரைகள் எல்லாம் அது மட்டும் இல்லை, செடி கொடிகள் புஷ்பங்கள் கூட அனைத்து உயிர்களும் அவனுடைய அந்த இசைக்கு வசப்பட்டன. கண்ணனும் நடனம் ஆடினான், களிநடம் புரிந்தான். எப்போ? பாம்பின் மீது. பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை புகழ்வோம், மாம்பழ வாயிலே குழல் இசை வன்மை புகழ்ந்திடுவோம். சரஸ்வதி தேவி சொல்லவே வேண்டாம், கையில் வீணையை வைத்திருக்கின்றாள், கலைகள் அனைத்துக்கும் அரசியாக இருக்கின்றாள். அறிவு கலை எல்லாம் பெறணும்னு அவளைத்தான் வணங்கணும். அப்போ நம்ம தேசத்தில் தெய்வீகத்தையும் கலையையும் நாம் எப்போதும் இணைத்து பார்க்கின்றோம். அப்படி நம்முடைய பழமையான பாரம்பரியம் இருந்தால் கூட புதிதாக வரக்கூடிய விஷயங்களை தெய்வத்தோடு இணைக்கிறதுக்கு நாம் அஞ்சுவதில்லை. ஒரு தரம் திருநெல்வேலியில் நவராத்திரிக்கு, ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரிக்கு கோயிலில் பெரிய ரங்கோலி மாணவிகளை கொண்டு வரைய சொல்லுவோம். ஆசிரியர்கள் கைடன்ஸோட மாணவிகள் வரைவாங்க. அப்படி ஒரு தடவை வரைந்தபோது சரஸ்வதி தேவி வரைஞ்சாங்க. சரஸ்வதி கையில் ஏடுக்கு பதிலாக கம்ப்யூட்டர். விநாயகரை எத்தனை போஸ்டில் வயலின் இது பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் விதவிதமாக நம்ம ரசிக்கிறோம். இது ஒன்றும் கடவுளை நம்ம குறைக்கலை, பிளாஸ்ஃபமி இல்லை, தப்பு இல்லை, தெய்வ குற்றம் கிடையாது, எல்லாம் அவரோடது தான். அதுதான் அங்கே விஷயம். ஏன் இதுக்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி கூட அவரை காட்டுறோம்? ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே அவரோடது தான். அவனன்றி ஓரணுவும் அசையாது, அவர் தான் எல்லாம் செய்கிறார் என்கிற தத்துவம் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கிறதுனால இப்படி எல்லா சூழல்களிலும் இறைவனையும் சம்பந்தப்படுத்தி பார்த்து நாம் மகிழ்கிறோம். இனி பொதுவான முன்னுரையை முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். இன்னும் சில கருத்துக்கள்லாம் இருக்குது. இசை என்பது சொல், அதனுடைய பொருள், அப்புறம் அதை பாடும் பொழுது அதனுடைய ஸ்வர கோர்வைகளுடைய சிறப்புனால இசைக்கு சிறப்பு வருகிறது. அதனுடைய ஏற்ற இறக்கங்கள், 7 சுரங்களுக்குள் எத்தனை ராகங்கள். அந்த ஸ்வரம் அப்படிங்கிறது இந்த குரல் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு. அப்படின்னு கீழே ஆரம்பிக்கிறோம், ரீ க ம ப த நி அப்படின்னு ஏறிக்கொண்டே போகிறது. அதனுடைய உச்சத்துக்கு போகிறது. அந்த ஏற்ற இறக்கத்தை மாற்றி மாற்றி வச்சு தான் இசையே வருகிறது. அப்படி செய்யும் பொழுது ஒரு கால கட்டுக்குள்ளே வரணும். அதை தாளம் எதுக்கு போடுறது? இந்த கால கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த வார்த்தைகளை கொண்டு வரணும். அது பாட்டுக்கு முடிவில்லாமல் போனா, அதனால் ஒரு கால கட்டுப்பாடு, தாளம். இது இசை. அதில் சொற்சுவை பொருட்சுவை இருக்குது. அதை விட முக்கியமாக குரலுடைய இனிமை, ஏற்ற இறக்கம், அதனுடைய தாள கட்டுப்பாடு, இது இசை. நடனத்தில் என்ன இருக்குது? நிருத்தியம்ங்கிற பகுதி. நிருத்தியம் என்பது என்ன? கை முதலான அங்க அசைவுகள், அப்புறம் பாவம், முக பாவம் இருக்குது. தாளம், அதுக்கும் தாளத்தோடு தான் செய்யணும். காலில் தாளம் போட்டுக்கொண்டே தான் ஆடுவாங்க.
பரதநாட்டியம் ஆடும் பொழுது கால் வந்து அந்த தாளத்துக்கேற்ப அசையும். அப்போ தான் இந்த அசைவுகளும் சரியாக இருக்கும். அப்போது நிருத்தியம், பாவம், தாளம் இது மூன்றும் சேர்ந்தது நடனக்கலை. அப்போ தாளம்ங்கிறது எல்லாத்துலேயுமே வருது, தாளக்கட்டு. அதனால இப்போ அதுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? நிறைய இந்த ஓசைகளை அடுக்கும் பொழுது விதவிதமாக பண்ணுறதுல ஒரு ஒழுங்குபாடு வரணும் இல்லையா? அதுக்கு பேர் ரித்தம். ரித்தம் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் வார்த்தை நினச்சிக்கிறாங்க. இல்லை, அது சம்ஸ்கிருத வார்த்தை ரித்தம். இயற்கையில் உள்ள அழகும் ஒழுங்குபாடுமே ரித்தம் எனப்படுகிறது. அந்த இயற்கையை கடந்த உண்மைக்கு பெயர் சத்தியம். சத்தியம் அதனுடைய இயற்கையின் வெளிப்பாடு ரித்தம். அப்ப கலைகள் எல்லாத்துலேயும் ஒரு ரித்தம் இருக்கும். இலக்கியத்தை எடுத்துக்கொள்வோம், அதில் என்ன ரித்தம் இருக்க முடியும் அப்படின்னா வார்த்தைகள் தானே. இலக்கியம் என்பது சொற்களை கொண்டு அமைக்கப்படுவது. கவிதையாகவோ உரைநடையாகவோ இருக்கலாம். கவிதை ஓரிரு கவிதைகளாக இருக்கலாம், பல்லாயிரம் கவிதைகள் கொண்ட காவியமாக இருக்கலாம். அப்போ ஒரு பெரிய கதையை சொல்லும் பொழுது ராமாயணம் போன்ற காவியங்கள், காவியம் என்ன பண்ணணும், பின்ன நிறைய விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால் அதை பகுதி பகுதிகளாக பிரித்து கொண்டு அதை சொல்வதிலையும் ஒரு முறைகளெல்லாம் வகுத்து கொண்டு செய்யும்போது கட்டடக்கலை மாதிரி எப்படி ஒரு பெரிய கோயிலுக்கு ராஜகோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சு அப்புறம் பல மண்டபங்களை தாண்டி அப்புறம் கர்ப்ப கிரகத்துக்கு வரோமோ அது மாதிரி ஒரு இலக்கிய படைப்பில் காவியத்திலையும் அமைப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு அதை ஆராயிரவங்க சொல்கிறாங்க. இலக்கியத்திலையும் அந்த அமைப்புகள், கட்டமைப்புகள் இருக்குது. அது கவிதையாக இருந்தால் காவியம்னு சொல்கிறோம், உரைநடையாக இருந்தால் நாவல் அப்படின்னு சமீபத்தில் வந்த நவீனமாக வந்த நாவல் அப்படின்னு சொல்கிறோம். தனித்தனி பாடல்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த தனி பாடல்கள் பலவற்றின் தொகுப்பு தான் இந்த காவியங்கும் பொழுது இந்த தனி பாடல்கள் நமக்கு கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது ஒரு இனிமையை கொடுக்கும். சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் அதையே கலை நயத்தோடு சொல்கிறதுக்கும் உள்ள வேறுபாட்டுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறேன். இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு வங்கக்கடலில் புயல் மையம் கொள்ளுகிறது. அது அப்படி இத்தனை மணிக்கு கரையை கடந்து வருகிறது. இந்தந்த மாவட்டங்களில் மழை பொழியும். மிதமான மழையிலிருந்து கனமழை வரை மிக கனமழை வரை வருகிறது. இந்தந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், இங்கெல்லாம் எல்லோ அலர்ட் இப்படின்னு சொன்னால் அது என்னது? அந்த மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அந்த வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடிய அந்த அரசு துறை சொல்லுது. அது ரொம்ப பிரயோஜனமானது. வரப்போகிறதெல்லாம் ஸ்டடி பண்ணி சொல்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம். ஆனால் இது ஒரு விஞ்ஞான ரீதியாக விஷயத்தை அப்படி புட்டு வைக்கிறது. அப்படிதான் ஒரு கவிஞன் இதை சொன்னால் எப்படி இருக்கும்? மழை பெய்ய போகிறதுங்கிறத எப்படி சொல்லுவான்? ஒரு உதாரணம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உதாரணம், திருப்பாவையில் 4வது பாட்டு. ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். அழகா முடிச்சிட்டா. ஆழிமழை கண்ணா, எப்படி நமக்கு இந்த மழை கிடைக்கிறது? கடல் நீர் தான் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேலே செல்லுகிறது. அப்போ அந்த மழைக்குள்ள தெய்வம் என்ன பண்ணுறான்னா கடலுக்குள் புகுந்து ஆழியுள் புக்கு அதுக்குள்ளே புகுந்து முகர்ந்து கொடு அதை எடுத்துக்கொண்டு போகிறான். இந்த உப்பு தண்ணியை இந்த மழை தேவன் வருண பகவான் அதை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அந்த நன்னீராக எடுத்துட்டு போகிறான். அது சமீபத்தில் சில வாட்ஸ்அப்பில் கூட நிறைய வந்தது, நீங்கள் பார்த்துருக்கலாம். இங்கே கடல்லேருந்து வானம் வரைக்கும் டச் பண்ணுற மாதிரி பெருசாக அப்படியே அந்த மேகம் கிளம்புறதை பார்க்க முடிகிறது. அந்த நீர் ஆவியாகி போனால் ஏதோ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போய் அங்கே போய் குளிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லை,
இங்கேருந்து கிளம்பும் போதே தெரிகிறது. அப்படியே அது கருப்பாக ஒரு பெரிய பாலம் போட்ட மாதிரி, கடலுக்கும் வானத்துக்கும் பாலம் போட்ட மாதிரி அந்த மேகம் கிளம்பி போவதை பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு சத்தமும் வருது. இது எதேச்சியாக கவனித்து சில பேர் உடனே இப்போ தான் கையில் இருக்க செல்ஃபோன் அதை வச்சு ஒரு தட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை போட்டு விட்டு எல்லாரும் பார்த்துடுறோம். நமக்கு சில அதிசயமான நிகழ்ச்சிகளும் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு மொறந்துட்டு எடுத்துட்டு வர ஆர்த்து ஏறி சத்தம் போட்டு மேலே வருதான் அது. ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்க்கருத்து. ஊழி முதல்வன் பிரளயத்தையும் தாண்டி இருக்கக்கூடியவன், எல்லாம் அழிந்த போதும் தான் அழியாது இருப்பவன். ஊழி முதல்வனாகிய ஸ்ரீமன் நாராயணனுடைய கருத்த திருமேனியைப் போல ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. இந்த தண்ணி கடல்லேருந்து கிளப்பி கொண்டு போகிற மேலே எடுத்து செல்லப்படுகிற தண்ணி கருத்த மேகமாகிறதான். பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழிவோல் மின்னி. எதிரிகளை அழிக்க வல்லதான வலிமை மிக்க தோள்களை உடைய பத்மநாபனின் கரத்தில் அமைந்துள்ள சக்கரத்தை போல் அது ஒளி வீசுகிறதா. மின்னல் மின்னல் வீசுறது அப்படி சொல்ற. பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து. வலம்புரிச்சு அங்க ஊதுறான் பாருங்க, அது எப்படி இடி. வலம்புரி போல் நின்று அதிர்ந்து அப்புறம் அதுக்கப்புறம் மழையா கொட்டுகிறது. இங்கேருந்து கிளம்பி போய் கருப்பா அப்படி கார் மேகம், சூழ் கொண்ட மேகம், நீர் நிரம்பிய மேகம், வெண்மையான மேகமும் இருக்கும், பஞ்சு பொதி போல இருக்கும். அது பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும், விதவிதமான வடிவங்கள், அது அசையும் உருமாறும். ஆனால் பிரயோஜனம் இல்லை. இந்த கார் மேகம்தான் நமக்கு மழையா கொட்டும் இந்த பூமிக்கு. அப்படி இடி இடிச்சு மின்னல் மின்னி இது மழை கொட்டும் போது அது எப்படி இருக்கும்? தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல். நாராயணன் கையில் உள்ள சார்ங்க வில்லிலிருந்து அசுரர்களை அழிப்பதற்கு புறப்பட்டு இடையறாது சொரிந்து கொண்டிருக்கின்ற அம்பு போல அப்படி சர் சர்னு மழை விடாது பெய்யறதாம் பாருங்க. இப்படி நீ பெய்வாய், ஆனாலும் வாழ உலகினில் பெய்திடாய். எங்களை அழிச்சிடாத, ரொம்ப பெஞ்சு கெடுத்துடாத, பெய்யாம இருந்தும் கெடுக்காத, நாங்கள் வாழும்படியாக அளவாக பொழிந்து காப்பாற்று. இது எப்படி இருக்கு? அப்போ அந்த வானிலை அறிக்கை அதுல அதை மட்டும் சொல்றதுக்கு இல்லை, ஆனால் அழகு இங்கே தான் இருக்கு. அதில் உண்மை இருக்கு, ஃபேக்ட்ஸ் இருக்கு. இதில் அது தகவல்கள், தரவுகள். இது தகவலை கவிதையாக கொடுக்கிறது. அது இலக்கிய கலையின் சிறப்பு. இதில் கவிஞனுடைய கற்பனையோடு கூட இங்கே பக்தி ரசமும் சேர்ந்திருக்கு. எத்தனையோ சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடித்த இன்னொரு கவிதை அப்பர் சுவாமிகளோடது. நிறைய இருக்கு அவரோடதுல, ஒன்று ரெண்டு எடுத்துப்போம். நடராஜ பெருமானுடைய திருமேனியே அப்படியே வர்ணிக்கிறார். குனித்த புருவமும் அப்படி வளையிருதாது, குனித்தன வளைந்த. கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், ரொம்ப அப்படியே பல்ல காட்டி சிரிக்கல, அப்படியே அடக்கமா புன்னகை, மென்னகை, புன்முறுவல், புன் சிரிப்பு, இளநகை, மென்னகை, இப்படி எத்தனையோ சொல்லலாம். அப்படி பல் தெரியாம அப்படி சிரிக்கிறார். கொவ்வை செவ்வாயில், அது எப்படி இருக்கு? கொவ்வைப்பழம் போன்ற சிவந்த உதடுகள், அவை பிரியாமல் சிரிக்கின்றன. கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், பனித்த சடையும், சடையில எப்படி குளிர்ச்சி வரும்? பனி குளிர்ச்சி எப்படி வருது? உள்ளுக்குள்ள அவர் கங்கை வச்சிட்டு இருக்கிறார். பனித்த சடையும், பவளம்போல் மேனியில், அவர் சிவப்பா இருக்காராம். நம்ம பேச்சை வழக்கில் சிவப்புன்னா வெள்ளத்தோலை தான் சிவப்புன்னு சொல்லுவோம்.
ஆனால் அவர் நிஜமாவே சிவப்பாக இருக்கார், செவ்விந்தியர் மாதிரி சிவப்பாக இருக்கார். அவருடைய தோல் சிவப்பாக இருக்கு. யாரு? சிவபெருமான். பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும், அவர் பூசி இருக்கிற அந்த திருநீர் பால் போல வெள்ளவெளேன்னு இருக்கு. அவர் தோல் சிவப்பா இருக்கு. இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும், ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்குறார் பாருங்க. அந்த தூக்கிய திருவடி, அதை இனித்தமுடையங்கிற. அதை என்ன இனிக்கிறது? காலை கடிச்சு பார்த்தாரான்னா இல்லை. அது அந்த தூக்கிய திருவடி தான் நமக்கு உயிர்களுக்கு உய்வை கொடுப்பது, மோட்சத்தை கொடுப்பது. அதனால இன்னொரு பக்தர் பாடுற, தூக்கிய திருவடி துணை என நம்பினேன் துரிய நடராஜனே. அந்த திருவடி குஞ்சித பாதம் அப்படி வளைஞ்சு தூக்கி இருக்கு பாருங்க, அந்த திருவடி தான் நமக்கு கதி. இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. எல்லாரும் என்ன சொல்றாங்க? சே போர், என்ன பாடா இருக்கு வாழ்க்கை, எனக்கு எல்லாம் போதும் தாயே, எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்குறான். அதுவே பல பேருக்கு வராது. எத்தனை அடி வாங்கினாலும் அந்த வைராக்கியம் வர்றது கிடையாது. திரும்ப திரும்ப அதிலேயே உழல்கிறான். அவர்களை பார்க்கும்போது இந்த வைராக்கியம் வரப்பெற்று மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்குறவன் நல்லவன் தான். ஆனால் இன்னும் ஒருபடி போயிட்டார் இந்த பக்தர். அவர் என்ன சொல்றார்? மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை, எப்போ குறித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிறுப்பம் அப்படின்னு இறைவனுடைய அந்த ஆடலரசனின் திருமேனியை நீ பார்த்து பார்த்து உலகை மறந்து உன்னை மறந்து அதில் ஒன்றினா இந்த பிறவி வேணும். இங்கே அதுதான் நான் சொல்கிறேன், நம்முடைய தேசத்தில் பக்தியையும் கலையையும் இயல்பாகவே இணைத்திருக்கின்றார்கள். அதுலேருந்து பிரிக்கக்கூடாது. செக்யூலரிசம் மண்ணாங்கட்டிசம் பேசி பிரிக்கக்கூடாது. அதனுடைய உயிர் நாடி அதுதான். இப்படி கலை நம்முடைய வாழ்க்கையில் இயல்பாக பின்னி பிணைஞ்சிருக்கு. அந்த கலையினுடைய தன்மைகளெல்லாம் அம்பாள் எப்படி வெளிப்படுத்துகிறாள் அப்படின்னு பார்ப்போம். இன்னும் ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். நம்முடைய சிற்பக்கலைகள் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பல இது சொல்லுவாங்க. ஒரே கல்லில் நிறைய வளையங்கள்லாம் வர்ற மாதிரி ஒரு தொங்கக்கூடிய அலங்காரங்கள். ஒரு இடத்துல ஒரு சிலை உடைக்கப்பட்டது. பார்த்தா வயிற்றுக்குள்ளே குடல்லாம் அப்படியே இருக்கான். கல்லில் குடல் மாதிரிலாம் செஞ்சுருக்கு. நரம்பு புடைக்கிறதுன்னா வயசானவங்க உடம்புல நரம்பு புடைக்கிற மாதிரி காலில் காட்டுவாங்களாம். இளைஞர்னா எப்படி இருக்கணும்னா நல்ல வலிமையான மார்பும், இந்த இடம் இந்த மோவாக்கட்டை கொஞ்சம் இப்படி குமிழ் மாதிரி இருந்தால் அது இளைஞர்னு அர்த்தமா. முருகனுக்கு அப்படி இருக்குமா. இது நுட்பமாக சொல்கிறாங்க. வயசான கால் நரம்பு புடைக்க இருக்குமா. அந்த சதைப்பற்றோடு இருக்கும்போது அப்படி புடைக்காது, தெரியாது. இப்படியெல்லாம் ரொம்ப நுணுக்கத்தை கல்லிலே கலைவண்ணம் கண்டான். இதெல்லாம் எங்கன்னா அம்பிகையின் அருள், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் அம்பிகையினுடைய அருள். அதனால இந்த பலவிதமான கலைகளுடைய தன்மைகள், அந்த கலைகள் வடிவாக அம்பாள் இருக்கிறாள் என்பதற்கு அறிமுகமாகவே நம்ம இவ்வளவு சொல்லியிருக்கோம். இது ரொம்ப கொஞ்சம், நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப கொஞ்சம். இன்னும் நிறைய சொல்லலாம். இனிமே நாம் நாமங்களுக்குள்ளே போவோம். இப்போ நாமங்களை எப்படி பிரித்து கொண்டோம்? 3 வகையாக பிரித்தோம். கலாத்மிகா, கலாநாதா, காவ்யாலாப வினோதினி. அதை தமிழில் எப்படி எழுதினோம்? கலைமயம் ஆனவள், கலை அரசி, கலா ரசிகா. முதல்ல கலைமயம் ஆனவள் அப்படிங்கிறத எடுத்துப்போம். இதில் 6 நாமங்கள் இருக்கின்றன.
236வது நாமம் சதுஷ்டி கலாமயி. அப்புறம் 328வது நாமம் கலாலாப்பா. 611வது நாமம் கலாத்மிகா. 728வது நாமம் சித்கலா. 797 கலாநிதி. 798 காவியகலா. இந்த சதுஷ்டி கலாமயிங்கிறத கொஞ்சம் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா அதில் நிறைய 64 கலைகளை சொல்லணும். மத்தியானம் சொல்கிறேன். 328 கலாலாப்பா. கலாலாப்பா லாப்ப அப்படிங்கிறது பேச்சுன்னு அர்த்தம். லாபம் இல்லை, லாப்ப. பிரலாப்பம், ஆலாப்பம் அப்படிலாம் சொல்லும்போது வெவ்வேறு விதமான வெளிப்பாடுகள். கலாலாப்பா, அம்பாள் எதன் மூலம் பேசுகிறாள்? இப்போ எதுக்கு பேச்சு? பேச்சுன்னு சொன்னால் நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு பேச்சு பயன்படுகிறது இல்லையா? அம்பாளுடைய பேச்சு எது? கலைகள் தானா. கலைகள் மூலம் அம்பாள் உயிர்கள்ட்ட பேசுகிறாள். அம்பாளுடைய இருதயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீ கலைகளில் பாரு. இயற்கை தான் அவளுடைய உண்மையான முதல் பேச்சு. வார்த்தை இல்லாமலே பேசக்கூடியது இயற்கை. தண்ணீர் ஓடுகிறது சலச்சலன்னு காட்டுல. பெரிய நதி இல்லை, ஓடை தான். கூழாங்கற்கள் மீது அது அப்படியே சலசலத்து ஓடுகிறது. அந்த ஒலி, அந்த அமைதி ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கு. அந்த அமைதி, அந்த மரங்கள், உயர்ந்த மரங்கள், கீழே இந்த கூழாங்கற்கள், அதன் மீது ஓடிக்கொண்டிருக்கின்ற நீர், அது கிளப்பும் சிறிய ஓசை, அங்கங்கே சில்வண்டுகளின் ஓசை, இது எவ்வளவு பேசுது நம்மகிட்ட. கலாலாப்பா, கலைகளின் மூலம் நம்மிடம் பேசுகின்றாள். இயற்கையின் மூலமும் பேசுகின்றாள்ங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை சொன்னேன். இயற்கையின் மூலம் பேசுவதிலேயே கலை இருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். அந்திமயங்கிய வானவிதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை சிந்தை நிரம்பவளம் பொழிவாளோ தேம்பொழிலாம் இது செய்தவள் யாரோ. அப்போ அம்பாளே ஒரு கலையை பண்ணிட்டான். நம்மெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இயற்கையில் தினந்தோறும் பண்ணுறாத. சூரியன் உதிக்கும் பொழுதும் ஒரு அழகு, அஸ்தமிக்கும் போதும் அதில் ஒரு அழகு. அந்தி மயங்கிய வான விதானம். விதானம்னா மேற்கூரை. ஷாமியானா போடும்போது பந்தலில் மேலே போடுறோன்னு அதான் விதானம். அம்பாளுடைய விதானம் எது? வானத்தில் இருக்கக்கூடியது தான், வானம்தான். அது என்ன, எதுக்கு அது மேற்கூரைன்னா அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை. இந்த பூமியிலே மரம் செடி கொடிகள் எல்லாவற்றின் மூலம் அவள் தன் மகிழ்ச்சியை காட்டி ஆடுகின்றாள். ஏன்னா ஆட்டம் எப்போ வருது? ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆட்டம். சின்ன குழந்தைய பாருங்களேன், அது சந்தோஷமாக இருந்தால் துள்ளும். அது தூக்கிட்டு இருக்கிற தாய்க்கு அதை பிடிச்சிக்க முடியாது, அப்படி அது துள்ளும். அம்மா நெஞ்சில் காலை வச்சுட்டு அது குதிக்கும் ஏதோ ஒரு சந்தோஷத்தில். அப்போ ஆனந்தத்தை வெளிப்படுத்துவது ஆட்டம். அப்படி இயற்கையில் அந்த மரம் செடி கொடிகள் அசையும் பொழுது கூட, அந்த மலர்கள் அசையும் போது கூட அதில் அம்பிகையின் ஆட்டத்தை நாம் காணலாம். அந்த இனிய ஒழுங்குப்பாடான அசைவு தானே நடனம், இனிய ஒழுங்குப்பாடான ஓசை தானே இசை. இதெல்லாம் இயற்கையில் இருக்கே. வண்ண மயங்கள், வண்ண கலவைகள் தானே ஓவியம். இதெல்லாம் இயற்கையில் இருக்கு. அதை பார்த்தப்பறந்தான் நம்ம பண்ணுறோம். அப்போது அம்பாள் நம்மகிட்ட எப்படி பேசுகிறா? இசை, ஓசை, இசை, நடனம், ஓவியம், இவை எல்லாவற்றிலும் அவள் பேசுகிறாள் இயற்கையிலேயே. அப்புறம் மனுஷன் அவளுடைய தூண்டுதல்னால அகத்தூண்டுதல் பெற்று திறமை மிக்க அந்த கலைஞர்கள் அதை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த செயற்கையான கலைகள் வாயிலாக. கலாலாப்பா, கலைகளையே தன்னுடைய பேச்சாக உடையவள். பேச்சின் மூலம் நாம் கருத்தை சொல்லுவது போல இயற்கை அழகு கலைகளின் மூலம் அம்பாள் தன்
உள்ளத்தை, தன் கருத்தை, உள்ள கிடக்கையை உயிர்களுக்கு தெரிவிக்கின்றாள். கலாலாப்பா. கலாத்மிகா. கலாத்மிகான அவளே கலைகளாகி இருக்கின்றாள். அப்படி இயற்கையில் உள்ள கலைகள் போக மனிதன் தன்னுடைய நுண்ணறிவினால் அவளோடு இயற்கை தாயோடு கொள்ளுகிற தொடர்பினால் உருவாக்கி இருக்கிற செயற்கை கலைகளாகவும் அம்பாளே வடிவெடுத்திருக்கின்றாள். கலாத்மிகா. அப்போ நம்ம எத்தனை கலைகள் பார்த்தோம்? இசைக்கலை பார்த்தோம், ஓவியக்கலையை பற்றி பார்த்தோம், கட்டடக்கலை இருக்குது, சிற்பக்கலை இருக்குது, நாட்டியம் இருக்குது, நாடகம் இருக்குது, இயல் கலையாகிய இலக்கியம் இருக்குது. இத்தனை கலைகளாகவும் அம்பாளே ஆகியிருக்கிறாள். கலாத்மிகா. கலைகளின் வடிவத்தில் விளங்குகின்றாள். அதனால தான் கலைகளெல்லாம் தெய்வீகமானவை. அம்பாளே கலைகள் ஆகியிருக்கிறாள். இன்னொன்று, இந்த கலைகளுக்கு தனிச்சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த கலைகளை முறையாக பயன்படுத்தும் பொழுது அவை நம்மை இறைவனிடம் கொண்டு சேர்க்கின்றன. இப்போ குனித்த புருவமும் அப்படின்னு பாடினோம், அது இலக்கிய கலை. ஆனால் அது இலக்கியங்கிற நம்ம இலக்கியத்துக்காக நம்ம அதை ரசிக்கலை, நடராஜ பெருமானை சொல்கிறதுக்காக ரசிக்கிறோம். அப்போது கலை வாயிலாக கடவுளிடம் அழைத்து செல்லுகின்றது. அப்போது இறைவனை அடைவதற்கு கலையை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு. ஆனால் அது எல்லாருக்கும் முடிவதில்லை. லௌகீக காரணங்களுக்காக, பொருள் சம்பாதிப்பதற்காக பல கலைஞர்கள் அழகாக பாடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி பக்தியிலையா? தியாகராஜர் பாடினா பக்தியில் பாடுறார். நிதி சால சுகமா ராம நின் சந்நிதி சால சுகமான்னு பாடுறார். அவர் நிஜமாகவே பாடினார். அப்படி ஒரு பாடகரோ பாடகியோ அதை பாடும்போது சொல்லிட்டு அவர் பேசினபடி 1,00,000 கொடுக்கலையேன்னுவா. அப்போது அந்த கலை வெளிப்படுத்தும் கருத்து அல்லது உண்மை, அதை கொடுத்த கலைஞனினுடைய அகப்பக்குவம், இதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்குது. அந்த பக்குவத்தோடு ஒருவன் கொடுக்கும்போது அவன் வெறும் கலைஞன் அல்லன், தெய்வீக சிறப்பு பெற்ற மாமனிதன். அப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம நாட்டில் பெரிய பெரிய கலைஞர்களாக இருந்திருக்காங்க. ஒரு தினம் ரமண மகர்ஷிகள்கிட்ட கேட்டாங்களாம், பகவானே, தியாகராஜர் போன்ற பெரியவர்கள் எல்லாம் பாடியிருக்காங்க இல்லையா, பாடி பாடியே கடவுள் அடைஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறார். அந்த பக்தர் ரமணர்கிட்ட சொல்கிறார். ரமணர் சொல்கிறார், இல்லவோய், அடைஞ்சதை பாடினாங்க. அவர்கள் கடவுளுடைய அனுபவம் அவர்களுக்கு கிடைத்தது. ராமனை தரிசித்தார், அதான் பாட்டா பாடினார். தரிசிக்கும் உடையிலேன்னு அழுதார், அந்த ஏக்கத்தை பாட்டா பாடினார். அப்போது கடவுளை அடைந்தவர்கள் அதை வெளிப்படுத்தி பாடினார்கள். நாம் இன்னைக்கு கலாரசனையோடு பாடுறோம். அதை நினச்சி, அவர்கள் வாழ்க்கையை நினச்சி நாமும் பக்தியோடு இறைவனை நினைத்து அதை பாடினா நமக்கும் கலை இறைவனிடம் நம்மையும் எடுத்து செல்லும். அப்போ கலையின் சிறப்பு என்ன? அது இறைவனிடம் நம்மை எடுத்து செல்லுகிறது. இறைவனே அந்த கலை வடிவு ஆகியிருக்கின்றான். கலாத்மிகா. கலைகள் வடிவாக இலங்குகின்றாள் அன்னை பராசக்தி. 728வது நாமம் சித்கலா. சித்கலா அப்படின்னா, சித்னா அறிவு, அறிவை அடிப்படையாக கொண்ட கலைகள். எல்லா கலைகளுமே அறிவை அடிப்படையாக கொண்டவை தான். கலைஞன் அறிஞனாகவும் இருக்கணும். அவனுக்கு அந்த அறிவு இல்லைன்னா கலையை வெளிப்படுத்தவே முடியாது. அப்போ ஏன் தனியாக சித்கலைன்னு சொல்கிறா அப்படின்னா, அன்னை பராசக்தியினுடைய சொரூபத்தில் 3 அம்சங்கள் சொல்கிறோம். சத்து, சித்து, ஆனந்தம், அழியா பெருநிலை, பேருணர்வு, பேரின்பம். இதில் இந்த அறிவு அம்சம் நன்கு வெளிப்படுகிறது. அதான் சித்கலா. சித்கலா. அந்த அறிவு முழுமையாக பூரணமாக அவள்கிட்ட இருக்கு. கலைங்கிற சொல்லுக்கு சம்ஸ்கிருதத்தில் திறமை
அப்படிங்கிற வகையில் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கலைகள் அப்படிங்கும்போது திறமையான செயல்பாடு, ஒவ்வொரு அம்சம்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணமாக சந்திரனுக்கு 15 கலைகள். பிரதமையில் ஒரு சின்ன கோடு போல் இருக்குது, அது ஒரு கலை, ஒரு ஃபேஸ், ஒரு நிலை. அப்புறம் 2வது நாள், 3வது நாள், அப்படியே 16வது நாள் முழுமையாக இருக்குது, 15வது நாள். இது சந்திரனுடைய கலை, சந்திரகலா. அப்போ கலைங்கிறது வெவ்வேறு கட்டங்கள். அப்போ மனுஷன்கிட்ட கலை இப்படி ஒரு 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 சிறு சிறு பகுதியாக வருது. அம்பாளிடம் அது பூர்ண கலா, அவள் நிறைவான தன்மையுடையவளாக இருக்கின்றாள். சித்கலா என்று சொல்லும் பொழுது அம்பாளுடைய அறிவு சிறப்பானது நிறைவாக இருக்கின்றது. அந்த பூரணமான அறிவின் அடிப்படையில் கலை எழும்பொழுது அது சித்கலா ஆகின்றது. எல்லா கலைகளுமே அப்படி அறிவிலிருந்து கிளம்பி வந்தவைதான். கலாநிதிஹி, கலாநிதிஹி, கலாநிதி அப்படின்னா கலைகள் அனைத்தையும் சேர்த்து அவள் தன்னுடைய பொக்கிஷமாக வைத்திருக்கின்றாள். என்னென்ன கலைகள் நமக்கு தெரியுமோ அதெல்லாம் அம்பாளுடைய பொக்கிஷமாக அவள்கிட்ட தான் இருக்குது. கலாநிதி, நிதின ஏதோ கொஞ்சம் செல்வம் இல்லை, நிறைய செல்வம் இருக்கும், அதைத்தான் நிதின்னு சொல்கிறோம். கலாநிதினா கலைகள் குவியலாக அவள்கிட்ட அப்படியே நிறைய இருக்குது, எல்லா கலையும் அம்பாள்கிட்ட இருக்குது. கலாநிதி. அது மட்டும் இல்லை, கலாநிதி அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த கலைகள்லாம் ஆர்ட்ஸ் சொல்கிறோமே, இந்த கலைகள் தவிர என்னென்ன பிரபஞ்சத்தில் இருக்கோ அத்தனை அவளுடைய கலைகள் அப்படிங்கிறாங்க. சந்திரன், சூரியன், இவைக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கலை இருக்குது. 12 மாதங்களிலும் சூரியன் அவனுடைய வெப்பம் வெளிப்படுவது வெவ்வேறு விதமாக இருக்குது. சந்திரனுக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த வளர்ச்சி, தேய்வு எல்லாம் வருது, இது அவனுடைய கலைகள். சூரியனுக்கு அவனுக்குரிய கலைகள். ஜீவனுக்கு கலைகள் இருக்குது. அது எப்படி இருக்குது ஜீவனுக்கு கலைகள் அப்படின்னா, விழித்திருக்கும் போது அவனுடைய ஆற்றல்கள் ஒரு விதமாக வெளிப்படுகின்றன. கனவு காணும்போது அவனுடைய ஆற்றல்கள் ஒரு விதமாக வெளிப்படுகின்றன. கனவற்ற உறக்கத்தில் ஆற்றல்கள் இருக்கின்றன. இதெல்லாம் அவனுடைய கலைகள் அப்படின்னு சொல்றாங்க. விழித்திருக்கும் போது வெளிப்படுகிற கலைகள் எல்லாம் அம்பாள் சக்தி மயமா இருக்கு. கனவிலே இருக்கக்கூடிய அந்த வெளிப்பாடு, செயல்பாடெல்லாம் சிவசக்தி மயமா 2 பேர் இருக்காங்க. கனவற்ற உறக்கத்திலே ஆழ்ந்து அடங்கி கிடக்கும்போது அங்கு சிவம் மட்டும் இருக்கு. அப்படி மனிதனுடைய உணர்வு நிலையில் வரக்கூடிய இந்த வேறுபாடுகளையும் கலைகள்னு சொல்கிறோம். அப்போ கலாநிதிங்கிறதுக்குள்ள அதெல்லாம் அடக்கம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. கலைன்னு நாம் சில விஷயங்களை மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். இத்தனை சொல்கிறாங்க, கலை என்பதற்கே இத்தனை சொல்லப்படுகிறது. இப்படி அன்னை பராசக்தி கலைமயம் ஆனவளாக விளங்குகின்றாள். இந்த நாமங்கள் ஒவ்வொன்றையும் என்னென்ன சதுஷ்டி கலாமயி, அதை மட்டும் நான் அடுத்த இதில் விளக்குறேன். சதுஷ்டி கலாமயி, கலாலாப்பா, கலாத்மிகா, சித்கலா, கலாநிதிஹி, இதெல்லாம் அம்பாள் கலைமயமாக தானே ஆகியிருக்கிறாள் என்பதை உணர்த்தக்கூடிய நாமங்கள். இதில் ஒரு நாமம் அந்த சதுஷ்டி கலாமயி என்பதை மதிய உபன்யாசத்தில் பார்ப்போம். தொடர்ந்து மற்ற தலைப்புகளுக்கான விளக்கங்களையும் பார்ப்போம். அன்னை பராசக்தியின் அருள் நமக்கு முற்றிலும் வாய்த்து நம்முடைய இதயத்திலும் செவிகளிலும் நாவிலும் அவள் வீற்றிருந்து இந்த மகிமையை உணரும்படியும் உணர்த்தும்படியும் நமக்கு அவள் அருள் புரியட்டும்.
जय पराशक्ति महामाई की।